வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய சேனல்ல நேம் ரியாக்ஷன் இன்வால்விங் ஆர்கனோமெட்டாலிக்ஸ் பற்றி ஒவ்வொரு பெயர் வினைகளா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு வினை பார்க்க போறோம். என்ன வினை அப்படின்னா டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போறோம் தமிழ்ல. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் ஆர் அல்லைலேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அல்லைலிக் சப்ஸ்ட்ரேட் வந்து பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியும் போது நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ். இந்த பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் நியூக்ளியோஃபைல் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு அல்லைலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய வினையை தான் நம்ம டுஜிட்ரோஸ்ட் அல்லைலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினைக்கு பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் வந்து தேவை. இன்கேஸ் பெல்லாடியம் டூ கேட்டலிஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூட்டபிள் லிகாண்ட் வந்து நமக்கு தேவை. எஸ்பெஷலி பாஸ்பைன் பேஸ்டு லிகாண்ட் வந்து நமக்கு தேவை. அப்படி நம்ம பாஸ்பைன் பேஸ்டு லிகாண்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பெல்லாடியம் ஜீரோ வந்து நமக்கு இன்சிட்டூவில் கிடைக்கும். அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேஸ் வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் அமௌண்ட் வந்து இந்த வினைக்காக தேவைப்படும். இன்னும் சில நேரங்களில் நியூட்ரல் கண்டிஷனில் கூட இந்த வினை வந்து நடக்கும். சரி, R1னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். R1 அப்படிங்கிற நிலையில் வந்து ஹைட்ரஜன் ஆல்கைல் அரைல் போன்ற குழுக்கள் வந்து இருக்கலாம். அதேங்கிறது எக்ஸுங்கிற நிலை. எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு லீவிங் குரூப். ஸோ எக்ஸுங்கிற நிலையில் வந்து வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வந்து இந்த வினைக்காக இருக்கலாம். பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெல்லாடியம் டெட்ராக்கிஸ், பெல்லாடியம் டூ TBA3, அதாவது பெல்லாடியம் டைபென்சிலின் அசிட்டோன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மற்றும் பெல்லாடியம் அல்லைல் குளோரைடு. ஸோ இது போன்ற பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸை இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். லிகான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைஃபெனில் பாஸ்பைன் மற்றும் டைபென்சிலின் அசிட்டோன் போன்ற லிகாண்டுகளை இந்த வினைக்காக நம்ம பயன்படுத்தலாம். சரி, வாங்க கேட்டலிட்டிக் சைக்கிளை பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த பெல்லாடியம் பேஸ்டு ரியாக்ஷன், அதாவது கப்ளிங் ரியாக்ஷன் போன்றவே தான் இந்த வினைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் வந்து தேவை. இன்கேஸ் பெல்லாடியம் டூ ப்ரீ கேட்டலிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூட்டபிள் லிகாண்ட் வந்து தேவை. அந்த லிகாண்ட் வந்து நமக்கு பெல்லாடியம் ஜீரோ வந்து கொடுக்கும். ஸோ பெல்லாடியம் ஜீரோங்கிறது ஒரு 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெல்லாடியம் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு அல்லைலிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அல்கீன் கூட கோஆர்டினேட் பண்ணும். ஸோ அப்படி கோஆர்டினேட் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு பெல்லாடியம் பை காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பெல்லாடியம் பை காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்த படியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படி ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ். இந்த 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் அதற்கு அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா லிகாண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு உட்படும். அதாவது லிகாண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ், அதாவது இந்த லீவிங் குரூப்பை வந்து, அதாவது எக்ஸுங்கிற குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு லிகாண்ட் வந்து நமக்கு இங்கே பெல்லாடியம் கூட கோஆர்டினேட் ஆகும். அப்படி கோஆர்டினேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு இப்போ ஈட்டா 3 கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் வந்து நடக்கும். அதாவது நம்மளோட நியூக்ளியோஃபைல் இங்கே இருக்கக்கூடிய பை அல்லைல் காம்ப்ளெக்ஸோட வினைபுரியும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பெல்லாடியம் இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இந்த நியூக்ளியோஃபைல் எஸ்பெஷலி எங்கே அட்டாக் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை வந்து அட்டாக் பண்ணுது. ஏன் டெர்மினல் கார்பனை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடுகளில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கும் பொழுது இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு டீகாம்ப்ளெக்சேஷன் ஆகி நமக்கு அல்லைலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கேட்டலிட்டிக் சைக்கிள். இந்த கேட்டலிட்டிக் சைக்கிளில் நம்ம நியூக்ளியோஃபைலை பொறுத்து இந்த பர்டிகுலர் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஸ்டெப் வந்து வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடுகளில் பார்க்கலாம். ஸோ அது என்ன நியூக்ளியோஃபைல்ஸை டிபெண்ட் பண்ணி அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட் அல்லது ஹார்ட் நியூக்ளியோஃபைலை பொறுத்து அந்த மெக்கானிசத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஸ்டெப் வந்து வித்தியாசமாக இருக்கும். சரி, எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா இதுதான் பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ். இது வந்து நம்ம கேட்டலிட்டிக் சைக்கிளில் வரக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அதாவது சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸை பயன்படுத்துகிறப்ப எஸ்பெஷலி டெர்மினல் கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும், டீகாம்ப்ளெக்சேஷன் ஆகி நமக்கு இந்த அல்லைல் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஏன் இங்கே டெர்மினல் கார்பனை அட்டாக் பண்ணுதுங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். அடுத்து ஹார்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹார்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா அது பெல்லாடியத்தை நேரடியாக பெல்லாடியம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப இந்த
பர்டிகுலர்லி இந்த ஸ்டெப் என்ன ஸ்டெப் அப்படின்னா இங்கே டிரான்ஸ்மெட்டலேஷன் வந்து நடக்கும். ஸோ டிரான்ஸ்மெட்டலேஷன் மூலமாக அது பெல்லாடியம் கூட இந்த நியூக்ளியோஃபைல் ஜாயின் ஆயிரும். அதன் பிறகு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு அல்லேலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட கேட்டலிட்டிக் சைக்கிளில் பர்டிகுலர்லி நம்ம என்ன விதமான நியூக்ளியோஃபைலை பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து அந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஸ்டெப்பும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துட்டோம். சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஜியோ செலக்டிவிட்டி. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ஏன் அந்த டெர்மினல் கார்பனை போய் தாக்குது அப்படின்னு. ஸோ ரீஜியோ செலக்டிவிட்டி அதை பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம், ஏன் அப்படி தாக்குது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த அல்லேலிக் காம்பவுண்டை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்கே R1ங்கிறது பல்கி குரூப் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. R2ங்கிறது வந்து கொஞ்சம் லெஸ் பல்கி. எதை கம்பேர் பண்ணுறப்பனா R1 கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இங்கே எக்ஸுங்கிற லீவிங் குரூப் எங்கே இருக்குது, உங்களுக்கு டாப் ஃபேஸில் இருக்குது. ஓகேவா, டாப் ஃபேஸில் எக்ஸுங்கிற லீவிங் குரூப் இருக்குது. ஸோ இப்போ பெல்லாடியம் 0 நம்ம பயன்படுத்துகிறப்ப முதல் படியில் என்ன நடக்கும், கோஆர்டினேஷன் நடக்கும். அதை தொடர்ந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். இந்த கோஆர்டினேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் நடக்குது. ஏன் அப்படின்னா டாப் ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, எக்ஸுங்கிற லீவிங் குரூப் இருக்குது. ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால இந்த பெல்லாடியம் 0 வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறனால உங்களுக்கு இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும். சரியா, ஸோ இப்போ பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் உருவாயிருச்சு. இதன் பிறகு ரீஜியோ செலக்டிவிட்டி ஏன் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த இடத்த தாக்குது, அதாவது டெர்மினல் கார்பன். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சப்ஸ்டியன்ட் இருக்குது. இப்போ ஒரு சப்ஸ்டியன்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், அது டெர்மினல் கார்பனாக இருக்கும். ஸோ பர்டிகுலராக ஏன் இந்த பொசிஷனை தாக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னதாக என்னென்ன ஃபேக்டர்லாம் ரீஜியோ செலக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3 கார்பனில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதை பொறுத்து பார்க்குறப்ப நமக்கு மோர் சப்ஸ்டியூட்டட் பொசிஷனில் வந்து இந்த அட்டாக் வந்து ஃபேவராக இருக்கலாம். அடுத்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பொசிஷன் வந்து லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டடாக இருக்கோ அந்த டெர்மினேஷனில் வந்து உங்களுக்கு இந்த அல்லேலிக் சப்ஸ்டியூஷன் வந்து நடக்கலாம். அதாவது நியூக்ளியோஃபைல் அட்டாக் வந்து நடக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட். ஸோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட் சப்ஸ்டியன்ட்டோட எலக்ட்ரானிக் எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அமையும். அதை போலவே த ஸ்டெபிலிட்டி ஆஃப் இன்சியல் ஒலிஃபின் பெல்லாடியம் 0 காம்ப்ளெக்ஸ். ஸோ முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒலிஃபின் 0 காம்ப்ளெக்ஸோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்தும் நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி இந்த வினையில் அமையும். இருந்தாலும் பர்டிகுலராக பெல்லாடியம் கேட்டலைஸ்டு ரியாக்ஷனை பொறுத்து பார்க்குறப்ப ஸ்டெரிக் கண்ட்ரோல் தான் வந்து மோர் டாமினன்ட் ஃபேக்டர் இந்த வினையில். அதன் காரணமாக எங்கே வந்து லெஸ் ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்கோ அந்த டெர்மினஸில் நமக்கு இந்த வினை வந்து நடக்கும். சரி, எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட் வெர்சஸ் ஹார்டு நியூக்ளியோஃபைல்ஸை வச்சு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வினையில் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்த வினைகளை மாதிரியே தான், எக்ஸாம்பிள் மாதிரியே தான். ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வித் இன்வெர்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் நடக்கும். ஸோ இதன் பிறகு நம்ம சாஃப்ட் நியூக்ளியோஃபைல். ஸோ சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், R1ங்கிறது வந்து ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டு குரூப், R2ங்கிறது லெஸ் ஸ்டெரிக்கலி பல்கி குரூப். அப்போ உங்களுக்கு இந்த சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் எங்கே அட்டாக் பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தான் அட்டாக் பண்ணும். ஏன்னா இந்த கார்பன் தான் வந்து லெஸ் ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்கனால. ஓகே, அதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நீங்கள் கவனிக்கணும். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் டாப் ஃபேஸ் வழியில் அப்ரோச் பண்ணியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாட்டம் ஃபேஸில் உங்களுக்கு இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இதே இது ஹார்டு நியூக்ளியோஃபைல்ஸ் பயன்படுத்துகிறப்ப மெக்கானிசம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு ரிட்டன்ஷன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து கிடைக்கும். சரி, எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முதல் படி வந்து முதல்ல பார்க்குற சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸை பார்த்த மாதிரியே தான் நடக்கும். ஆனால் இந்த ஹார்டு நியூக்ளியோஃபைல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல டிரான்ஸ்மெட்டலேஷன் வினையில் இந்த பெல்லாடியம் கூட ஈடுபடும். ஸோ பெல்லாடியம் நமக்கு பாட்டம் ஃபேஸில் இருக்கனால இந்த டிரான்ஸ்மெட்டலேஷனும் உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ரிட்டன்ஷனில் தான் இருக்கும். அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷனும் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் தான் நடக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது ரிட்டன்ஷன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ரிட்டன்ஷன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் என்ன ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் இருக்கோ அதே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு ப்ராடக்ட்லேயும் மெயின்டைன் ஆகிருக்கு. அதே வேளையில் நம்ம சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் பயன்படுத்துகிறப்ப நமக்கு டபுள் இன்வர்ஷன் நடந்து நமக்கு இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு கிடைக்குது. சரி, லீவிங் குரூப் பற்றி பார்க்கலாம்.
ஸோ முன்னாடியே நான் சொன்னேன் நிறைய லீவிங் குரூப் வந்து இந்த வினைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் அல்லைலிக் சப்ஸ்ட்ரேட்டாக இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். அல்லைலிக் அசிட்டேட், அல்லைலிக் கார்பனேட், அல்லைலிக் கார்பமேட், வைனைல் ஈபாக்சைடு மற்றும் அல்லைலிக் ஆல்கஹால், அல்லைலிக் பாஸ்பைடு, அல்லைலிக் குளோரைடு மற்றும் வைனைல் சைக்ளோப்ரோபேன். ஸோ இது போன்ற வேரியஸ் அல்லைலிக் சப்ஸ்ட்ரேட்டை வந்து இந்த டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷனுக்காக நம்ம பயன்படுத்தலாம். இன் கேஸ் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மினிமம் குரூப்புக்கு மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. அதாவது அல்லைலிக் குளோரைடு வந்து மோர் ரியாக்டிவ் அல்லைலிக் கார்பனேட்டை கம்பேர் பண்ணுறப்ப இருக்கிறதுலே குறைவான ரியாக்டிவிட்டி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லைலிக் ஆல்கஹாலுக்கு குறைவான ரியாக்டிவிட்டி இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸை இந்த வினைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் வேரியஸ் கார்பன் பேஸ்டு சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் இந்த வினைக்காக பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸாக அந்த வினைக்காக ஆக்ட் பண்ணுது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஈனமைன்ஸ். ஸோ ஈனமைன்ஸ் வந்து சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸாக அந்த வினையில் ஈடுபடுது. இதே இது ஹார்டு நியூக்ளியோஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனோ லித்தியம் காம்பவுண்ட்ஸ் மற்றும் ஆர்கனோ மெக்னீசியம் காம்பவுண்ட்ஸ் மற்றும் இதை வினைக்காக பயன்படுத்தலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹார்டு நியூக்ளியோஃபைல்ஸாக இந்த வினையில் ஈடுபடுது. சரி, எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஒரு அல்லலிக் சப்ஸ்ட்ரேட். இந்த அல்லலிக் சப்ஸ்ட்ரேட் பெல்லாடியம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இந்த இடத்துல பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து உருவாகும். இப்போ இது வந்து சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸாக வந்து ஆக்ட் பண்ணும். பர்டிகுலர்லி இந்த கார்பன் வந்து இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை வந்து தாக்கும். அப்படி தாக்கும் பொழுது நமக்கு இந்த அல்லலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ இன்ட்ராமாலிகுலர் டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் ஆல்சோ நோன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெல்லாடியம் டெட்ராகிஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி பயன்படுத்துகிறப்ப இந்த இடத்துல பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து உருவாகும். சோடியம் ஹைட்ரைட் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஈனலைட் அயான் வந்து நமக்கு உருவாகும். அந்த ஈனலைட் அயான் உங்களுக்கு இன்ட்ராமாலிகுலர் டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் அதாவது இன்ட்ராமாலிகுலர் பையல்லைல் காம்ப்ளெக்ஸை வந்து தாக்கும். அப்படி தாக்கும்போது நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். ஸோ இங்கே எடுத்துக்காட்டில் வந்து அல்லைலிக் கார்பனேட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வித் இன் திஸ் ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் கூட இப்போ பெல்லாடியம் கேட்டலிஸ்ட் நம்ம பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போய் நமக்கு இந்த பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ஈத்தாக்சைடு அயான் வந்து பேஸாக வந்து ஆக்ட் பண்ணுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட் வந்து இந்த பேஸை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, இங்கே வந்து டீப்ரோட்டனேஷன் ஆகி இங்கே இந்த ஆனையான் வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த ஆனையான் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை தாக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அதாவது அல்லைலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. ஏன் அப்படின்னா அசிட்டேட் லீவிங் குரூப்பும் இருக்குது, ஒரு பாஸ்பேட் லீவிங் குரூப்பும் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம பெல்லாடியம் டெட்ராகேஸ் வந்து இதற்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ டைமெத்திலமீன் வந்து பயன்படுத்துகிறாங்க மற்றும் டிஹெச்எஃப் சால்வெண்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. சரி, முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இரண்டில் எது வந்து மோர் ரியாக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பேட் லீவிங் குரூப்புக்கு தான் மோர் ரியாக்டிவிட்டி. அப்போ முதல்ல இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு பை காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் பெல்லாடியம் கூட. ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் நியூக்ளியோஃபைல் உங்களுக்கு டெர்மினல் கார்பனை தான் தாக்கும்னு தெரியும். அப்படி தாக்குச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அல்லைலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இது வந்து நாட் ஐசோலேட்டட். என்ன காரணம் அப்படின்னா இதில் ஒரு அல்லைலிக் அசிட்டேட் ஃப்ராக்மெண்ட்டும் இருக்குது. அப்போது ஒன் மோர் டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இப்போ இங்கே டைமெத்தில் அமீன் வந்து இங்கே நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. அப்படி ஆக்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அல்கீனோட ஜாமெட்ரியை வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ இங்கே சிஸ் ஜாமெட்ரியில் இருக்குது. அதே வேளையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்டில் வந்து ட்ரான்ஸ் ஜாமெட்ரியாக மாறி இருக்குது. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பாருங்கள். ஸோ இந்த அலைல் சப்ஸ்ட்ரேட் வந்து பெல்லாடியம் ஜீரோவில் வினைபுரியும் பொழுது நமக்கு முதல்ல என்ன கிடைக்கும், இந்த பை காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த பை காம்ப்ளெக்ஸ் அதை தொடர்ந்து என்ன நடக்குது, ஐசோமரைசேஷன் ஆகுது. ஸோ ஐசோமரைசேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த சிக்மா காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சிக்மா காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் பாண்ட் வந்து ரொட்டேட்டபிளாக இருக்கும். அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பை காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா பை சிக்மா பை காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு எல்லாமே ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம சாஃப்ட் நியூக்ளியோஃபைல் அதாவது இந்த கார்பன் நியூக்ளியோஃபைல் வந்து இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை வந்து தாக்குது. அதாவது ரீஜியோ செலக்டிவாக
இந்த கார்பனை வந்து தாக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் இந்த கார்பனை தாக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கனால இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்காது. அதனால இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. இந்த காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம முதல் அட்டாக் வந்து நமக்கு நடக்குது. ஸோ அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும்? ஒன் மோர் டுஜிட் ரோஸ்ட் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ பையலைல் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். இப்போ டைமெத்திலமின் வந்து இந்த காம்ப்ளெக்ஸை, அதாவது இந்த டெர்மினல் கார்பனை தாக்குறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய சிஸ் ஜாமெட்ரி வந்து நம்மளோட ப்ராடக்டில் வந்து டிரான்ஸ் ஜாமெட்ரியாக மாறுச்சு அப்படின்னு. சரி, வாங்க இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ வைனைல் ஈபாக்சைடு நம்ம ஏற்கனவே சொன்னோம், வைனைல் ஈபாக்சைடும் டுஜிட் ரோஸ்ட் வினையில் வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கக்கூடிய வைனைல் ஈபாக்சைடு பாருங்கள், பெல்லாடியம் ஜீரோ பயன்படுத்துகிறப்ப நமக்கு பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய ஈபாக்சைடு ரிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். இதன் பிறகு நியூக்ளியோஃபைல் வந்து நமக்கு வினைபுரிகிறப்ப நமக்கு அல்லேலிக் ஆல்கஹால், அதாவது சப்ஸ்டியூட்டட் அல்லேலிக் ஆல்கஹால் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்க, பெல்லாடியம் டெட்ராகேஸ் மற்றும் டிபிபிஇ ஆக்ட் as a லிகாண்ட். இந்த வினையில் வந்து டிபிபிஇ வந்து லிகாண்டா வந்து வேலை பார்க்குது. இப்போ நம்ம அதை பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்கும்? நமக்கு ஈபாக்சை ரிங் ஓப்பனிங் ஆகி பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு உருவாகும். ஸோ இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் இது வந்து ஒரு சாஃப்ட் கார்பன் நியூக்ளியோஃபைல். இந்த சாஃப்ட் கார்பன் நியூக்ளியோஃபைல் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனை வந்து தாக்குது. அப்படி தாக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த மாதிரி சப்ஸ்டியூட்டட் அல்லேலிக் ஆல்கஹால் வந்து ப்ராடக்டாக கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வினைல் சைக்ளோப்ரோபேன் எப்படி இந்த வினைக்கு ஈடுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ஒரு வினைல் சைக்ளோப்ரோபேன். ஸோ இங்கே அல்லைலிக் ஃப்ராக்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. பெல்லாடியம் டெட்ராகிஸ் பயன்படுத்துகிறப்ப நமக்கு இந்த இடத்துல பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் உருவாகும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பு வந்து உடைஞ்சிரும். ஸோ உடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து உங்களுக்கு நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுது. அப்படி நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கார்பனை வந்து தாக்குது. ஸோ இங்கே வந்து ஏன் இந்த கார்பனை தாக்காம இந்த கார்பனை தாக்குது அப்படின்னா, இந்த கார்பன் தாக்குச்சு அப்படின்னா நமக்கு 5 மெம்பர் ரிங் வந்து உருவாகும். ஸோ 5 மெம்பர் ரிங் ஃபார்மேஷன் வந்து ஃபேவர்டு. அதே வேளையில் 3 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து ஸ்டெரிக்காக, அதாவது ஸ்ட்ரெயினாக இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த 5 மெம்பர் ரிங் ஃபார்மேஷன் வந்து ஃபேவர்ட் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கார்பன் நியூக்ளியோஃபைல் பார்த்தோம். ஈவன் அமீனையும் நம்ம நியூக்ளியோஃபைலாக அந்த வினைக்காக பயன்படுத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்லைல் அசிட்டேட் எடுத்துக்கலாம். இந்த அல்லைல் அசிட்டேட் எடுத்துகிட்டு பெல்லாடியம் டெட்ராகிஸ் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்டர்மீடியட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம அமீன் நியூக்ளியோஃபைல் இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கும். அப்படி தாக்குறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ பெல்லாடியம் ஜீரோ நம்ம பயன்படுத்துகிறப்ப நியூக்ளியோஃபைல் வந்து இந்த இடத்த தாக்கியிருக்கு. தாக்கி நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. சரி, இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல பெல்லாடியம் ஜீரோ வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட கோஆர்டினேட் பண்ணும். ஏற்கனவே டாப் ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி கிரௌடடாக இருக்கறனால உங்களுக்கு இந்த அல்கீன் கோஆர்டினேஷன் வந்து பாட்டம் ஃபேஸில் நடக்கும். ஸோ பாட்டம் ஃபேஸில் அல்கீன் கோஆர்டினேஷன் நடந்துருச்சு. ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும்? ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஸோ ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ஆகி இந்த அசிட்டேட்டை கிக் ஆஃப் பண்ணி வெளியே அனுப்புகிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் பீசிஸ் வந்து எங்கே இருக்குது? உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் இருக்குது. இப்போ நியூக்ளியோஃபைல் அப்போ எப்படி வந்து தாக்கும்? நியூக்ளியோஃபைல் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு டாப் ஃபேஸ் வழியில் தான் தாக்கும். அப்படி டாப் ஃபேஸ் வழியில் தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது அடுத்த எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அல்லலிக் கார்பனேட் ஃப்ராக்மெண்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட். ஸோ இப்போ நம்ம பெல்லாடியம் அசிட்டேட் இங்கே இந்த பாஸ்பைன் லிகாண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டெட்ராபியூட்டைல் அமோனியம் குளோரைட் சோடியம் பைகார்பனேட் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த என்கஸ் டூ, அதாவது இந்த அமைடு என்கஸ் டூ வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலாக அந்த வினையில் ஈடுபடுது. ஸோ பாட்டம் ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்கனால உங்களுக்கு இந்த பெல்லாடியம் கோஆர்டினேஷன் வந்து இனிஷியலி எங்கே நடக்கும்? டாப் ஃபேஸில் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த தாக்குதல் வந்து எதன் வழியில் நடக்கும் அப்படின்னா பாட்டம் ஃபேஸ் வழியில் தான் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த எடுத்துக்காட்டுக்கு போவோம்.
ஸோ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்துங்க. ஸோ இங்கேயும் வந்து இன்ட்ரா மாலிகுலர் டுஜிட்ரோஸ்ட் அலைலேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இங்கே அசிட்டேட் ஆக்ட் as a லீவிங் குரூப் பெல்லாடியம் டெட்ராகிஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா பை அலைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா டூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுறது, இன்னொன்று 7 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இதில் எது மோர் ஃபேவரபுளாக இருக்கும்? 5 மெம்பர் ரிங் ஃபார்மேஷன் தான் மோர் ஃபேவரபுள் ஆகி நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க கூடிய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து ரிலேட்டிவ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அடுத்து பாருங்க, வைனைல் ஈபாக்சைடு. ஸோ வைனைல் ஈபாக்சைடு இங்கே இருக்கக்கூடிய கார்பன் நியூக்ளியோஃபைல் கூட எப்படி வினைபுரியுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பெல்லாடியம் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஈபாக்சைடு ரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி டாப் ஃபேஸில் இருக்குன்னு இமேஜின் பண்ணோம் அப்படின்னா நம்ம பெல்லாடியம் பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்கும்? பாட்டம் ஃபேஸில் நடக்கும். ஸோ இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் நியூக்ளியோஃபைல் வந்து பர்டிகுலர்லி இந்த கார்பனை தாக்குது. ஏன்னா இந்த கார்பனில் தாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கனால உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கார்பனை தாக்கி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ சரி, அடுத்த எடுத்துக்காட்டு போவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியோஃபைல் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து எப்படி டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷனோட ஸ்டீரியோ செலக்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பெல்லாடியம் அசிட்டேட் மற்றும் ட்ரைஃபெனைல் பாஸ்பைன் பயன்படுத்துகிறப்ப நமக்கு இன்ஸ்டியூட்டில் பெல்லாடியம் ஜீரோ கேட்டலிசிஸ் உருவாகும். அந்த பெல்லாடியம் ஜீரோ இந்த அல்லைல் சப்ஸ்ட்ரேட் கூட, அதாவது அல்லைல் கார்பனேட் கூட வினைபுரியிறப்ப நமக்கு பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த கார்பன் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும். அப்படி ஆக்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரி, இது எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும். அதை தொடர்ந்து இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இன்ஸ்டியூட்டில் ஜெனரேட் ஆகும். ஸோ இந்த கார்பன் நான் ஏற்கனவே சொன்னேன் நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட். இங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்லைட் அயன் கிடைக்கும். அப்படி ரிமூவ் பண்ணுறப்ப இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு போயிடும். அப்படி போச்சுன்னா இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியேட்டில் டாப் ஃபேஸில் வந்து ஐசோப்ரோபைல் குரூப் இருக்குது. அப்போ இந்த வினை வந்து டாப் ஃபேஸ் வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பாட்டம் ஃபேஸ் வழியில் தான் இந்த தாக்குதல் வந்து நடக்குது. அப்படிங்கிறப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே மூவ் ஆகுது. இந்த பை எலக்ட்ரான்கள் வந்து இந்த கார்பனை தாக்குறப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிமெட்ரிக் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அசிமெட்ரிக் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனை நம்ம நடத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு கைரல் லிகாண்ட் வந்து நமக்கு தேவை. சரி, ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டை நல்லா கவனமாக பாருங்க. இது வந்து ஒரு ரெசிமிக் அல்லைல் அசிட்டேட். இந்த கார்பன் நியூக்ளியோஃபைல் கூட இந்த பெல்லாடியம் கேட்டலிசிஸ் மற்றும் இந்த கைரல் பிஎன் லிகாண்ட் கூட இது வந்து வினைபுரியுது. சரி, முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பெல்லாடியம் கூட காம்ப்ளெக்சேஷன், இந்த பிஎன் லிகாண்ட் வந்து காம்ப்ளெக்சேஷன் ஆகும். அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய அல்லைல் சப்ஸ்ட்ரேட் கூட அது வினைபுரியிறப்ப நமக்கு இந்த மாதிரி பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு உருவாகும். ஸோ இப்போ இந்த பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸை வந்து கூர்ந்து கவனிங்க. இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அல்லைல் ஃப்ராக்மெண்ட்டோட ஸ்டெரிக் மற்றும் எலக்ட்ரானிக் நேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா இந்த லிகாண்ட்னால. ஸோ இந்த லிகாண்ட் வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடட் லிகாண்ட் மட்டும் இல்லாமல் இந்த லிகாண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய அல்லைல் ஃப்ராக்மெண்ட்டோட எலக்ட்ரானிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பாஸ்பைன் லிகாண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட் அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு டிரான்ஸ்ஃபேஷனில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே வேளையில் நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபேஷனில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரானிக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ரெண்டு கார்பனோட எலக்ட்ரானிக்ஸ் வந்து சேமாக இருக்காது. சரியா? ஸோ இந்த ரெண்டு கார்பனோட எலக்ட்ரானிக்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். சரியா? இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த கார்பன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஸோ ஏன்னா டிரான்ஸ்ஃபேஷனில் நமக்கு பாஸ்பைன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இன்டர்மீடியேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சசோலின் ரிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆக்சசோலின்ல இருக்கக்கூடிய இந்த ஐசோப்ரோபைல் குரூப்பை பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் ஃபேஸில் இருக்குது. அப்போ பாட்டம் ஃபேஸை வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்குது. அப்போ நம்ம நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணோம்? ஸோ நியூக்ளியோஃபைல் வந்து டாப் ஃபேஸ் வழியில் மட்டும்தான் தாக்குதல் நடத்த முடியும். ஏன் அப்படின்னா பாட்டம் ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி க்ரௌடடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் பார்க்குறப்ப இந்த பொசிஷன் தான் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? இந்த சாஃப்ட் நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனை தான் தாக்கும்.
ஸோ இப்போ நம்ம இங்கே கைரல் லிகாண்டை பயன்படுத்துகிறப்ப என்னென்னலாம் நடக்குது? ரீஜியோ செலக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது மற்றும் ஸ்டீரியோ செலக்டிவிட்டியும் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த அல்லைல் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் வித் ஹை எனன்ஷோ செலக்டிவிட்டியில் கிடைக்கும். ஸோ இந்த அசிமெட்ரிக் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன் வந்து குறிப்பாக நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ் மற்றும் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சிந்தசிஸ்க்கு இந்த வினை வந்து மிகவும் பயன்படுது. ஸோ இங்கே லிகாண்ட் வந்து இந்த அல்லைல் ஃப்ராக்மெண்ட்டோட ஸ்டெரிக் மற்றும் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறனால நமக்கு இது வந்து செலக்டிவாக நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சரி, வாங்க அடுத்து நம்ம சைக்ளோ அடிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சைக்ளோ அடிஷன் வினைக்கும் பயன்படும். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த அல்லைல் சப்ஸ்ட்ரேட்டை எடுத்துக்கோங்க. நம்ம பெல்லாடியம் 0 பயன்படுத்துகிறப்ப நமக்கு தெரியும் இங்கே பை அல்லைல் பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகும் தெரியும். இப்போ இந்த சிலைல் குரூப் வந்து ஈஸிலி லெவல் குரூப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே அசிட்டேட் குரூப் வந்து லீவிங் குரூப்பாக வெளியே போயிடும். இந்த அசிட்டேட் குரூப் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிலைல் குரூப்பை தாக்குறப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து உருவாகும். ஸோ இந்த இன்டர்மீடியேட் எதற்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா இந்த டைபோலுக்கு ஈக்குவலண்ட். ஸோ இந்த டைபோல் வந்து ஒரு ஆக்டிவேட்டட் அல்கீன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சைக்ளோ அடிஷன் வினைக்கு உட்படும். சரியா? சரி, இது எப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவேட்டட் அல்கீன் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த சப்ஸ்ட்ரேட்டை பயன்படுத்துகிறப்ப பல்லாடியம் அசிட்டேட் மற்றும் இந்த பாஸ்பைன் லிகாண்டை பயன்படுத்துகிறப்ப நமக்கு இந்த ஃபியூஸ்டு சைக்ளிக் கீட்டோன் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. சரி, எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல இது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த கார்பனை வந்து தாக்கும். ஏன்னா இது எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கனால இந்த பை எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகும். இந்த பை எலக்ட்ரான் ஆக்சிஜனை நோக்கி நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சுன்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது? உங்களுக்கு இன்ட்ராமாலிகுலர் என்ன நடக்குது? இன்ட்ராமாலிகுலர் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட், அதாவது இந்த இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். அதன் பிறகு டீகாம்ப்ளெக்சேஷன் ஆச்சு அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வழியில் சைக்ளோடிசன் வினையிலையும் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. அடுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் எல்லாமே சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனில் எப்படி ஈடுபடுத்துங்கிறத தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஹார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனோ ஜிங்க் ரியேஜன். ஸோ இது ஒரு ஆர்கனோ மெட்டாலிக் ரியேஜன். இந்த ஆர்கனோ மெட்டாலிக் ரியேஜென்ட் வந்து இந்த டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைக்ளிக் லாக்டோன் வந்து இருக்குது. அதாவது அல்லைலிக் சைக்ளிக் லாக்டோன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த லாக்டோன் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு டாப் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெல்லாடியம் வந்து என்ன பண்ணோம்? இது டாப் ஃபேஸில் இருந்துச்சுன்னா பெல்லாடியம் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் தான் கோஆர்டினேட் ஆகும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஆக்சிடேட்டிவ் அடிஷன் வந்து நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பை அல்லைல் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் தான் இருக்கும். இப்போ இந்த ஆர்கனோ ஜிங்க் ரியேஜன் கூட உங்களுக்கு டிரான்ஸ்மெட்டலேஷனும் எதுங்க நடக்கும்? பாட்டம் ஃபேஸில் தான் நடக்கும். அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷனும் உங்களுக்கு பாட்டம் ஃபேஸில் தான் நடக்கும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸ்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் such as ஆர்கனோ ஜிங்க் ரியேஜன், ஆர்கனோ போரான்ஸ், ஆர்கனோ அலுமினியம் காம்பவுண்ட்ஸ், ஆர்கனோ டின், ஆர்கனோ சிலைன்ஸ். ஸோ இது எல்லாமே டிரான்ஸ்மெட்டலேஷன் பாத்வேல போகக்கூடியது. ஸோ இது எல்லாமே ஹார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸாக அந்த டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனில் பயன்படுத்தலாம். ஸோ இப்படி ஹார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா அது எந்த வழியில் போகும்? டிரான்ஸ்மெட்டலேஷன் அண்ட் ஃபாலோட் பை ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆகி நமக்கு அதனுடன் தொடர்புடைய அல்லேலிக் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடுத்துக்காட்டு. ஸோ இந்த அல்லேல் சப்ஸ்ட்ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லீவிங் குரூப் இருக்குது. 2 அசிட்டேட் லீவிங் குரூப் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனோ ஸ்டேனைன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு? 2 முறை டுஜிட்ரோஸ்ட் ரியாக்ஷன் வந்து நடந்து நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கு. சரி, எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல்ல பை அல்லைல் காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு உருவாகும். இதை தொடர்ந்து இந்த ஆர்கனோஸ்டேனைன் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் நடக்கும். அதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அல்லைல் ஃப்ராக்மெண்ட் இருக்குது, அதாவது அல்லைல் அசிட்டேட் ஃப்ராக்மெண்ட் இருக்குது. அப்போ என்ன நடக்கும்?
இன்னொரு பை காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு உருவாகும், பெல்லாடியம் பை காம்ப்ளெக்ஸ். அதை தொடர்ந்து ஆர்கனோஸ்டேனைன் கூட டிரான்ஸ்மெட்டலேஷன் அண்ட் ரிடக்டிவ் எலிமினேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரி, ஸோ நம்ம டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனோட சம்மரிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துருக்கோம் பாருங்க. டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன்னா என்ன, கேட்டலிட்டிக் சைக்கிள் பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஸ்டெப் வந்து ஹார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல் மற்றும் சாஃப்ட் கார்பன் நியூக்ளியோஃபைலை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்றும் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, ஹார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல் மற்றும் சாஃப்ட் கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸை பயன்படுத்துகிறப்ப அதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். மற்றும் வைனைல் சைக்ளோப்ரோபைன் மற்றும் வைனைல் ஈபாக்சைடு எப்படி டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனில் ஈடுபடுது, மற்றும் அசிமெட்ரிக் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷனுக்குள்ள கைரல் லிகாண்ட் வந்து ஸ்டீரியோ செலக்டிவிட்டியை மற்றும் ரீஜியோ செலக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். மற்றும் ஹார்டு கார்பன் நியூக்ளியோஃபைல்ஸையும் பார்த்தோம். ஸோ டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ரியாக்ஷன். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்டெரிக் மற்றும் ரீஜியோ கண்ட்ரோல் முறையில் நமக்கு அல்லைல் சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மெத்தட். மற்றும் டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ப்ராடான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எதுங்க பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட் சிந்தசிஸ், பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் சிந்தசிஸ், அக்ரோகெமிக்கல்ஸ் மற்றும் காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் வித் கைரல் சென்டர்ஸ். ஸோ இது போன்றவை ஜெனரேட் பண்ணுறதுக்கு டுஜிட்ரோஸ் ரியாக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வினையோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வினைகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே சில ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.